நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த 2 தினங்கள் அல்லது விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான டைம். இதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வாக்குப்பதிவு முடியும் வரைக்கும். அதே நேரத்தில் இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேனாம்பேட்டை அதாவது 1000 விளக்கு தொகுதி. இந்த 1000 விளக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எழிலன் வந்து நேற்று போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ் கார்டன்ல அவரோட வீட்டில் சந்திச்சு பேசியிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக போய் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அந்த 1000 விளக்கு தொகுதி சம்பந்தப்பட்ட அங்கு நிறைவேற்றப்பட்ட மக்களுடைய நலத்திட்டங்கள் குறித்து என்ன காரணத்துக்காக அங்க டிஸ்கஸ் பண்ணணும், பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நிலையில பல நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்காங்க. இவர்களுடைய அறிவுறுத்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் முதல்வர் இது போன்று ரஜினியுடைய வசனங்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க விஜய் விசிலடிச்சாங்குஞ்சுகள் வாக்குகளே இல்லாதவர்கள் 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப எப்படி 15%, 18, 20% விஜய்க்கு வருது? இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பெரிய அளவில் தலைவலியை கொடுக்கக்கூடிய கட்சியாக யார் இருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலைவலியை பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது அப்படிங்கும் போது தான் 2 திராவிட கட்சியாலையும் திமுக அதிமுக போன்ற 2 கட்சிகளாலையும் எந்த மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்பட போகுது, அதாவது ரிசல்ட்ல எந்த மாதிரியான பாதிப்புல விஜய் ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாம 2 தரப்புலையுமே பெரிய அளவுல ஒரு கன்ஃபியூஸ் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போட போறாங்க? விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க இளைஞர்கள் மட்டும்தானா? பிலோ 30 இதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மட்டும்தானா? பிலோ 30க்கு மேல வந்து எந்த அளவுக்கு போகுது? சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எந்த அளவுக்கு போட போறாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியாத நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது வந்து இன்னும் ஒரு நாள் தான் வந்து இருக்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஆளும் கட்சியான திமுகவிற்கும் ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அதிமுக, இந்த பக்கம் வந்து தாவேகா, ஓவராலா பார்க்கும்போது மும்முனை தேர்தல் அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் அது வந்து பார்க்கப்படுது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வாக்குப்பதிவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாட்கள் இடைவெளியில நடக்க போகுது? அதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்று மாலை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து முடிவடைகிறது. அதனால எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சியினருமே களத்துல தீவிரமான வாக்கு வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மும்முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி அப்படிங்கிற நிலையில தான் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன விஷயம் தான் கரெக்டான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, வெளியாகி இருக்கக்கூடிய அத்தனை சர்வேக்கள்லையுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பெர்சன்டேஜ் கிடையாது. இருந்தாலும் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டுகளை நாம் தமிழரும் நிறுத்தி இருக்கிறதுனால 4 முனை போட்டி அப்படிங்கிற நிலையில கூட நம்ம பார்க்க முடியும். இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பெரிய அளவில் தலைவலியை கொடுக்கக்கூடிய கட்சியாக யார் இருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலைவலியை பெரிய நெருக்கடியை கொடுக்கிறது அப்படிங்கும் போது தான் 2 திராவிட கட்சியாலையும் திமுக அதிமுக போன்ற 2 கட்சிகளாலையும் எந்த மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்பட போகுது, அதாவது ரிசல்ட்ல எந்த மாதிரியான பாதிப்புல விஜய் ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாம 2 தரப்புலையுமே பெரிய அளவுல ஒரு கன்ஃபியூஸ் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு பேங்க் தெரியும், அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் யார் ஓட்டு போடுறாங்க, யாருடைய வாக்குகள் அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படிங்கிறத வந்து திமுக அதிமுக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த வியூகம்
ஸோ வாக்குகள் அப்படிங்கிற நிலையில், வாக்காளர்கள் அப்படிங்கிற நிலையில் பெரிய அளவில் செயல்படுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து அவங்க இதை ஹேண்டில் பண்ணுவதற்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து சைடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணி அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போட போகிறாங்க? விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க இளைஞர்கள் மட்டும்தானா? பிலோ 30 இதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மட்டும்தானா? பிலோ 30க்கு மேலே வந்து எந்த அளவுக்கு போகுது? சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எந்த அளவுக்கு போட போறாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியாத நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களை வச்சு, ஒன்று வந்து பெண் போன்ற அவர்களுடைய நிறுவனங்களை வச்சு சர்வே எடுக்கப்பட்டாலும் பிரைவேட் செக்டார்லையும் பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து சர்வேக்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சர்வேயும் எது மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டுது, ஸோ அதில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெண் போன்ற நிறுவனங்கள் எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரைவேட் தனியார் நிறுவனங்களும் பல நிறுவனங்கள் களத்தில் நின்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெப்தான சர்வேக்கள் வந்து பெரிய அளவில் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாக்குப்பதிவு நடக்க இன்னும் ஒரு நாள் தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாலை வந்து 6 மணியோட பிரச்சாரம் முடிவடைகிறது. நாளைக்கு வந்து எதுவுமே கிடையாது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயங்கள், தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தாவேக்காவுக்கு எது போன்ற நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் களத்துல நிக்கிறதுனால தங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நிலையில ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேனாம்பேட்டை, அதாவது 1000 விளக்கு தொகுதி, இந்த 1000 விளக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எழிலன் வந்து நேற்று போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ் கார்டன்ல அவரோட வீட்டில் சந்திச்சு பேசியிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக போய் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அந்த 1000 விளக்கு தொகுதி சம்பந்தப்பட்ட அங்கு நிறைவேற்றப்பட்ட மக்களுடைய நலத்திட்டங்கள் குறித்து என்ன காரணத்துக்காக அங்கே டிஸ்கஸ் பண்ணணும், பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, அரசியல் களத்தில் கிடையாது, அவர் இன்றளவும் ஒரு நடிகராகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நடிகராக இருக்கும்போது என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதான் அவரோட படம் ரிலீஸ் அப்போ அரசியல் பேசுவாரு. படம் ரிலீஸ் அப்போ படங்கள் வெளியாகணும், ரசிகர்களை கவர்ந்தெழுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அரசியல் பேசுவாங்க. அது இன்னைக்கு நேற்று கிடையாது. 30-40 ஆண்டு காலமாக ரஜினி அவர்களுடைய திரைப்பயணம் வந்து ஸோ அரசியல் பஞ்ச் டைலாக்கின் மூலமாகத்தான் அவர் வந்து அவரை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன காரணத்துக்காக அப்படின்னா தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஸ்பீச்சை வந்து சமீபத்து ஸ்பீச் பிரச்சாரங்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில அவருடைய பேச்சுகளை பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியுடைய சினிமா வசனங்களை போற இடங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு இதில் கூட சொன்னாங்க, என்கிட்ட மோதாத, நான் ராஜாத்தி ராஜனடா, இதை வந்து மாற்றி கூட சொல்லலாம், என்கிட்ட மோதாத, இது பெரியார் மன்னடா, அண்ணாவுடைய கோட்டைடா அப்படிங்கிற விஷயத்த கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸில் பேசும்போது ஸோ மாணிக்கமாக இருந்த என்னை பாட்ஷாவாக மாற்றிட்டாங்க டெல்லி அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற நிலையில பல நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்காங்க. இவர்களுடைய அறிவுறுத்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் முதல்வர் இது போன்று ரஜினியுடைய வசனங்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறுபான்மையினர் மக்கள், அடித்தட்டு மக்கள், தினக்கூலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து பெரம்பூரை தேர்வு செய்ததுக்கு, திருச்சி கிழக்கு தேர்வு செய்ததுக்கு காரணமே சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, பெரம்பூர்ல எல்லாம் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமா இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, இதை தாண்டி தினக்கூலிகள் அதிக அளவுல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு தான். அப்போ ஒரு சினிமாவுடைய ஆர்டிஸ்ட் அப்படின்னு வரும்போது இவர்கள் மீது பற்று கொண்ட வெறி கொண்ட ரசிகர்கள் எங்க உருவாகிறாங்க அப்படின்னா மிடில் கிளாஸுக்கு கீழே தான். மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள், ஸோ அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் பெரிய அளவில் ஒரு ரசிகர்களாக உருவாகுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் நீண்ட நெடிய காலமாக தமிழ் திரையுலகில் பெருமளவு ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகராகத்தான் ரஜினியும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு இல்லை? அதான் ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வயசாகி அவர்களிடத்துல அபவ் 50 அப்படிங்கிற நிலையில ரசிகர்கள் இருந்தாலும் இப்போ இந்த தேர்தலில் திமுக என்ன பார்க்குது அப்படின்னா, விஜய்க்கு வந்து இளைஞர்களுடைய ஓட்டு மட்டும் கிடையாது. அப்போ விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மட்டும் கிடையாது, 18 வயசுல இருந்து வாழ்க்கை முடியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா வரைக்குமே விஜய் பக்கம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தலைமைக்கு கிடைக்கக்கூடிய சீக்ரெட் ரிப்போர்ட்டுகள் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆரம்பத்தில் விஜய் வரும்போது அரசியல் களத்தில் குதிக்கும் போது விசில் அடிச்சாங்க, கொஞ்சம் எல்லாம் விஜய் பின்னாடி இருக்காங்க, அவங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு தான்
தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டே கிடையாது, ஓட்டு இல்லாமல் எப்படி விஜய் ஜெயிக்க முடியும் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை சர்வேக்களையும் எடுத்து பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இதழ்கள் பத்திரிகைகள் நடத்திய ஆய்வுகள் கூட விஜய்க்கு வந்து 15, 18, 20, 25 வரைக்கும் % கொடுத்திருக்காங்க. அப்போ விசிலடிச்சாங்குஞ்சுகள் வாக்குகளே இல்லாதவர்கள் 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப எப்படி 15%, 18, 20% விஜய்க்கு வருது? இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் விஜயோடைய ரசிகர்கள் வேண்டும்னா பிலோ 30க்கு கீழே இருக்கலாம். ஆனா வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பரவலாக முதியவர்களிடத்துல கூட விஜய்க்கு வாக்கு இருக்கிறது. இதான் நம்ம கடந்த வீடியோல பேசணும். வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் விஜய்க்காக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்கள ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பெருமளவு ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கன்வெர்ட் ஆக போகுது. என்ன காரணம் அப்படின்னா இப்ப நான் பேசும்போதே பல பேர் சொல்றாங்க, இல்ல என்னோட பேத்தி வந்து விஜய்க்கு போட சொல்லிட்டு இருக்காங்க, நான் காலங்காலமா திமுகவுக்கு ஓட்டு போட்டாலு. ஸோ சரிங்க, அப்போ இந்த எலெக்ஷன்ல நீங்க எப்படி திமுகவுக்கு தானே போடுவீங்க, திமுகவுக்கு தானே காலங்காலமா போட்டீங்க அப்படின்னு கேட்கும் போதான் நான் திமுகவுக்கு தான் போட்டாலு, ஆனா மாத்தி போறதுக்கு எனக்கு மனசு கிடையாது, இருந்தாலும் என்னுடைய பேத்திக்கு ஏமாற்றத்தை கொடுக்க நான் விரும்பல, இந்த தேர்தலில் பேத்தி சொல் கேட்டு போட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கோட்டையில ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடிய நிகழ்வு. இதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாகவே முன்வைக்கிறாங்க. இதைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய டீமை பொறுத்த வரைக்கும், தலைமையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னாலும் 1 கோடி ஓட்டை கடந்த நிலையில நாங்க சென்று விட்டுறலாம். 1 கோடி ஓட்டு தாண்டினால 20% தாண்டியாச்சு. இந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிலை தான். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி விஷயத்துக்கு நம்ம வருவோம். சரி, ரஜினி வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா above 50 வயசுக்கு மேற்பட்டவருடைய ஓட்டுகள் வந்து விஜய்க்கு செல்லாம தடுக்கணும் அப்படின்னா நம்ம ரஜினியையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஜினியுடைய ரசிகர்களை கவர்ந்திருக்கணும்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போல்டா தெம்பா நின்று செயல்படக்கூடியவர் கிடையாது. ஒரு கட்சிக்கு நான் ஆதரவு போல்டா சொல்லக்கூடியவரும் கிடையாது, ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி விலகி நிற்கக்கூடியவரும் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கழுவுற தண்ணியில நழுவுற மீன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் எப்பவுமே இருக்கும். இதைத்தான் நம்ம ஒரு 30 ஆண்டு காலமாக களத்துல பாத்துட்டு இருக்கோம். 96 எலெக்ஷன்ல கூட ஆமா, எல்லாத்துலயுமே நம்ம பாத்துட்டு இருக்கோம். அப்ப ரஜினி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில தான் சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய டயலாக்களை போராடம் எல்லாம் யூஸ் பண்ணி 50 வயதுக்கு மேற்பட்ட ரஜினி ரசிகர்களை வந்து அவர்கள் பக்கம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களும் ரஜினியை சந்திச்சு பேசி இருக்காங்க. சோ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி இடத்துல இது மட்டும்தான் இவர் பேசினாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய ரஜினியுடைய இல்லத்துக்கு சென்றே பேசியிருக்காங்க. அதாவது 1000 விளக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய எழிலன் அவர்கள் ஒரு முறை கூட ரஜினிகாந்த் அவர்களை போயஸ் கார்டன் சென்று சந்திச்சது கிடையாது. வெற்றி பெற்ற உடனே போய் சென்றிருக்கலாம், இல்ல வருடம் தோறும் சென்று என்னென்ன நலத்திட்டங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். இப்போ வந்து தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு சில தினங்கள் முந்தைய நிலையில ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கக்கூடிய நிலையில சந்திக்கக்கூடிய நிகழ்வு தான். அப்போ திமுக வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில ரஜினியை யூஸ் பண்ண பாக்குறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பேசக்கூடிய வீடியோ கூட திமுக வந்து ஐடி விங்ஸ் வந்து ட்ரெண்டிங் பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வந்து என்னுடைய நண்பர், இனிய நண்பர், பொது வாழ்க்கையில டிசிப்ளின், பொது வாழ்க்கையில வந்து டிசிப்ளினா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி விஷயங்களை பேசக்கூடியது. இது ரஜினியுடைய சம்மதம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்து. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி, பொது வாழ்க்கையில டிசிப்ளின்னா அது பின்னணியில யாராவது குறிப்பிட்டு எதுவும் சொல்றாங்களா, என்ன கதை? இல்ல, இதன் பின்னணியில என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ரஜினி வந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நடிகர். சோ இது வந்து பெரிய அளவுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்டை உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில சோ அதை யூஸ் பண்றாங்க. இப்ப ரஜினி வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஏதாவது குரல் கொடுப்பதற்கான வேலையில திமுக ஈடுபட்டு இருக்காங்களா, அல்லது ரஜினியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வாக்குப்பதிவு அப்படின்னா அதிகாலையிலேயே சென்று ஃபர்ஸ்ட் ஆளாக ஓட்டு போடக்கூடியவர் தான் ரஜினி. இல்ல, எல்லா நிகழ்வுகளுக்குமே துக்கத்துக்கும் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்துருவாரு, வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். இப்ப சமீபத்துல கூட நல்ல கண்ணு ஐயா இறந்ததுக்கு வந்து உட்கார்ந்தாரு, கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாரு. அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் அவரும் பண்ணதில்லை. சோ அதனால வந்து ரஜினி வந்து இப்போ நேரடியாக ஏதாவது வாய்ஸ் கொடுக்க போகிறாரா, அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்களா, சோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டாக ரஜினி ஏதாவது செய்ய போறாரா, இப்ப ரஜினி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு கோணத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் குதிப்பதற்கு முந்தைய நிலையில சினிமா வட்டாரத்திலேயே ஒரு மோதல் போச்சு. ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையில அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற மோதல் பெரிய அளவுல போய்கிட்டு இருந்துச்சு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகி பெரிய மோதல்கள் அப்படிங்கிற நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரசிகர்களுக்கு இடையில ஒரு மோதல் பெரிய அளவுல இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் களத்துல இறங்கி இருக்காங்க. அப்போ ரஜினியை வந்து நமக்கு சாதகமான நிலையில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மோதலை வந்து நாம பயன்படுத்திக்கலாம். அப்ப ரஜினி ரசிகர்களை நம்ம பக்கம் முழுமையா எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அதிக அளவுல இருக்காங்க. சோ நம்ம சைடு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னணியில இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ரஜினி என்ன செய்ய போறாங்க? சோ ரஜினி ஏதாவது அடுத்து குரல் கொடுக்க போறாரா, இல்ல வந்து ரஜினி வந்து இன்டைரக்டாக ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட போறாரா அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய ஒரு சில நாட்கள்லயே வெளிச்சத்துக்கு வந்துவிடும். சோ இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இன்னொரு பக்கம் நாம பார்க்க வேண்டிய விஷயம், இது வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 தினங்கள் அல்லது விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான டைம், இதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த யமகண்டம் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருந்து ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நாம இதை பார்க்கணும். ஜோதிட ரீதியா விட்டுருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொன்னோம். சோ ஆனா வந்து இந்த 2 நாட்கள், இந்த 48 மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு யமகண்டம், பெரிய ஒரு கண்டம் இருக்கிறதா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பத்திரிகை துறையில 20 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுல, 20 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய நிலையில அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கடந்த கால நிகழ்வுகள், இந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கக்கூடிய நாட்களாக, மணி நேரங்களாகத்தான் இந்த 48 மணி நேரங்கள் இருந்துட்டு இருக்கு. என்ன கண்டம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு மாத காலமாக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து தீவிரமான பிரச்சாரங்கள், ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயில் பல மாவட்டங்கள்ல செஞ்சுரி அடிச்சு போய்கிட்டு இருக்கு, பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க, இரவு பகல் பார்க்காமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதிகாலையிலேயே பிரச்சாரத்தை துவங்கி நைட்டு தான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நேரடியாக களத்தில் வெயிலையும் மழையிலையும் அனுபவப்பட்டவர்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அரசியல் களத்தில் ஒரு மாத காலத்துக்கு மேலாக பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க, பொது வெளியில போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில விஜய் சென்ற வரலாறே பெரிய அளவில் இருக்காது. ஆனா இப்போ கூட்டத்தில் போய்கிட்டு இருக்காங்க, கூட்டத்தில் ஒருவராக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் கூட்டம் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு கேரவான் ஏசி அப்படிங்கிற நிலையில இருந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படா இந்த பிரச்சாரம் முடிஞ்சோன்னு ஒரு ரிலாக்ஸா எங்க போகலாம், எங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநில தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை 6 மணியோட பிரச்சாரம் முடிகிறது அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகலாம், எங்கேயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஒரு வாரத்துக்கு இருந்துட்டு வரலாம். ஏன்னா வந்து தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த மாசம் 4ஆம் தேதி தான் வெளிவருது அப்படிங்கிற நிலையில செல்வதற்கான ஒரு சூழல் கூட இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ், ஒரு பக்கம் திமுகவுடைய ஐடி விங்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. விஜயுடைய ஒவ்வொரு நகர்வுகளையுமே திமுக தலைமை, முதல்வர் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஏதாவது சிக்குமா விஜயை வீழ்த்துவதற்கு அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து இதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து தேர்தலில் வாக்குப்பதிவின் போது பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ்க்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஒரு நடிகை கூட வந்து விஜய் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டி நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் சென்றிருந்த சில மணி நேரங்கள்லயே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு நடிகை தெரியும், எல்லாருக்குமே தெரியும், திரிசாவை அழைச்சிட்டு போன விஷுவல் வந்து சோசியல் மீடியாக்கள்ல பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆச்சு. அப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பூமாகி வந்துகிட்டு இருந்த ஒரு நேரம், பெரிய அளவுல மக்கள் மத்தியில் ரீச் ஆகி பெண்களுடைய ஆதரவு பெரிய ஒரு அலை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து அந்த பெண்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த பெரிய சுனாமியை பொறுத்த வரைக்கும் அப்படியே பெரிய அளவு டவுன் பண்ண வேண்டிய ஒரு சூழல், அது டவுன் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த தாவேகா விஜய் அப்படிங்கிற விஷயத்துல பெண்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டுச்சு. அதை சரி கட்டுவதற்கே விஜய்க்கு வந்து பல வாரங்கள் ஆனது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது கூட இல்ல இது இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வு ஏன் இப்ப நடக்கணும், என்ன வீழ்த்துவதற்காக நடக்கக்கூடிய சதி அப்படின்னு கூட பேசினாங்க. ஏன்னா இப்படியான விஷயங்களை வெளியில விஜய் அவர்களே வெளிப்படையாக சொல்லித்தான் அதை வந்து ஓரளவுக்கு சரி செய்து மீண்டும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர வேகத்துல மேல் நோக்கி பாஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு நடப்பதற்கு இன்னும் ஒரு 48 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தால், மீண்டும் வந்து நடந்தால், விஜய் அவர்கள் யோசிக்காமலோ அல்லது விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்காம ஏதாவது இதுல செயல்பட்டு ஏதாவது ஒரு விஷுவல்கள் வெளியில வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோமே,
இது வாக்குப்பதிவின் போது தாவேக்காவுக்கு, விஜய்க்கு மட்டும் கிடையாது, விஜயை நம்பி 234 தொகுதியில விஜயுடைய விசுவாசிகள் களத்தில் இறங்கி நிற்கிறாங்க. எல்லாருடைய எதிர்காலத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி உருவாகும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமா உலகத்துல எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம், இப்ப அரசியல் களத்துல வேகம் எடுத்து செல்லக்கூடிய நேரத்துல இனி இந்த வாக்குப்பதிவு முடியும் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான காலகட்டம். ஏதாவது, ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் விஜயுடைய நகர்வுகள் வந்து உற்று நோக்கி கழுகு பார்வையோட கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்தும் கரூர் இன்சிடென்ட் வந்து எந்த அளவுக்கு நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்ப விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வாக்குப்பதிவு முடியும் வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவாகவே விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆலோசனைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு கருத்துன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.